Peacemakers of Christo. இந்த வேளையில நம்ம பார்க்கும் பொழுது ஜெபம் நமக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யுமா? கண்டிப்பா செய்யும். நீ மத்தவங்க கேட்கிற மாதிரி ஜெபிக்காதே, மத்தவங்க பார்க்கிற மாதிரி ஜெபிக்காதே, மத்தவங்கள பார்த்துக்கிட்டு ஜெபிக்காதே, மத்தவங்களோட சேர்ந்து ஜெபிக்காதே. கடவுள் சொன்னார், எங்கு 2-3 பேர் சேர்ந்து என் நாமத்தின் பெயர்ல ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்னார். நீ தனியா இருக்கும் பொழுதும் அவர் நிச்சயமாக இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, நீ 2-3 பேரா சேர்ந்து ஜெபிக்கையில என்றால் என்னைக்காவது அற்புதம் நடந்திருக்குதா? கூட்டமா ஜெபமால சொல்லுவோம், இல்ல கூட்டமா இறையிறக்க ஜெபம் சொல்லுவோம். இதெல்லாம் கூட்டத்தின் பிரார்த்தனைகள். இத பத்தி நான் ஒன்னும் சொல்ல விரும்பல. ஆனால் கடவுள் என்னைக்கும் பைபிள்ல பார்க்கும் பொழுது கூட்டத்தோடு ஜெபித்தது இல்லையே, தனியாக சென்று ஜெபித்தாரே. இத பத்தி நம்ம என்னைக்காவது யோசிச்சோமா? கூட்டத்துக்காக ஜெபித்தார், ஆனா கூட்டத்தோடு ஜெபிக்கல. கூட்டத்துல அற்புதங்களை செய்தார், ஆனால் கூட்டத்துல ஜெபிக்கல. It was only an action. He never prayed with the crowd. He prayed for the crowd. He prayed for the crowd. He never prayed with the crowd. நீ தனியா இருந்து ஜெபிக்க மாட்டடா, அதான்டா 2-3 பேரா சேர்ந்து ஜெபிங்கடா, அங்கேயும் நான் இருப்பேன்டான்னு தான் சொன்னார். ஆனால் எப்ப நீ ஜெபிக்கிறியோ, ஜெபத்தை பத்தி சொல்லும் பொழுது தனியாக ஒரு அறைக்கு சென்று ஜெபி என்று சொன்னார். தெய்வ பிள்ளைகளே, அப்படி ஜெபிக்கையில நம்ம பார்க்கிறோம், மோயிசன் விடுதலை பயணம் 17வது அதிகாரம் 9 - 13 வரைக்கும் நாம் பார்க்கையில அங்க என்ன நடக்கிறது என்றால், அவர்கள் மாராவுக்கு வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்தபடியால் அதை குடிக்க கூடாதிருந்தது. அதனால் அதற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது மக்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, நாம் என்னத்தை செஞ்சோம், இப்ப என்னத்தை குடிக்க போறோம் என்றார்கள். அதுதான் விடுதலை பயணம் 15வது அதிகாரம் 23 - 25 வரைக்கும் பார்க்கிறோம். அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அவன் அதை தண்ணீரில் போட்ட உடனே தண்ணீர் மதுரம் ஆயிற்று. அங்கே அவர்களுக்கு ஒரு கட்டளையையும் நியாயத்தையும் ஏற்படுத்தி அங்கே அவர்களை சோதித்தார். தெய்வ பிள்ளைகளே, மாராவின் கசப்பான தண்ணீரை மதுரமான தண்ணீராக ஆண்டவராகிய கடவுள் மாற்றுகின்றார். மாராவின் தண்ணீர் மதுரமாய் மாறியது. உன் வாழ்க்கையிலும் எத்தனையோ கசப்பான தண்ணீர் நம்ம குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிற. You are drinking a bitter water in your life. Every day you have to drink. You cannot avoid it. It's not the physical water. I am telling the water of suffering, water of shame, water of failure, water of adultery, water of illegal relationship, water of many things. இத நம்ம அனுதினமும் குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோமே ஒழிய, அந்த கசப்பான தண்ணீரை நம் மதுரமான தண்ணீராக என்னால் மாற்ற முடியவில்லை. I cannot stand against it. I cannot change it. I cannot change it. Therefore I have to suffer till my death. I suffer. You think that your suffering will end within a month, but it is not ending. நீ நினைக்கிற உன் கஷ்டங்கள் கொஞ்சம் ஒரு மாசத்துல தீந்துரும், ஆனா முடியல. நீ நினைக்கிற வெளிநாட்டுக்கு ஒரு 3 மாசத்துல பெயர்லாம், நடக்கல. நீ நினைக்கிற 4 வருஷத்துல லோன் முடிச்சிடலாம், நடக்கல. 2 வருஷத்துல வீடு கட்டிடலாம் நினைச்ச, நடக்கல. Nothing happened. Your dream is broken. நீ நினைச்ச காரியங்கள் நடக்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில நீ தோல்விகளை தான் சந்தித்து கொண்டிருக்கின்றாய். However you struggle to come out, you are not able to come out it. You are still suffering. அந்த கசப்பான தண்ணீரை நீ குடித்து கொண்டே தான் வாழ்கிறாய். இப்ப ஒரு மரத்தை ஆண்டவர் காண்பிக்கின்றார். அந்த மரமானது அந்த தண்ணீரை மதுரமாக மாற்றுகிறது. அந்த மரம் தான் சிலுவையின் மரம். தெய்வ பிள்ளைகளே,
அந்த சிலுவை மரத்தை உன்னுடைய இருதயத்துக்குள்ளாய் கொண்டு வா, உன்னுடைய தொப்புளுக்குள்ளாய் கொண்டு வா. அந்த சிலுவை தான் உன்னை ரட்சிக்கிறது என்று நீ நினைக்கலாம். டேவிட் ஃபாதர் ஒரு ஃபூலா அப்படின்னு நினைக்கலாம். நான் ஃபூல் இல்ல, நினைக்கிறவன் தான் ஃபூல் அப்படின்னு நினைச்சுக்கலாம். தெய்வ பிள்ளைகளே, இத்தனை நாளா நான் என்ன சொல்றேன்னா, நான் நினைச்சதையே சொல்றேன், இல்ல மக்களுக்கு நான் சொன்னதை சொல்றேன். I was totally thinking prayer is something, God is somewhere. No, God is within me. I am the creator is in me. I am a small creator. நான் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். கடவுள் உன்னை உடனே வந்து உருவாக்க மாட்டார், உனக்குள்ளா இறைவனை உருவாக்குகிறேன். I am a creator. நீயும் கிரியேட்டர். You create the divine presence within you and you make others divine. நீ மட்டும் மாறுவதில்ல, நீ தந்தையா தாயோ கணவனோ மனைவியோ, you are a divine. நீ ஸ்பெஷல்டா, நீ சும்மா கிடையாதுடா. நீ ஒரு அருமையான படைப்பு, நீ அருமையான மகள். நீ நினைக்கிற the suffering comes from out. No, suffering comes within us. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நினைச்சு நீ இன்னைக்கு வருத்தப்படுற, இன்னமும் துக்கப்பட்டு இருக்கிற. 10 வருஷமா அதை தூக்கிட்டு வர. Now who is suffering? 10 வருஷத்துக்கு முன்னாடி 10வது வருஷம் சஃபர் ஆகுதா? உன் மைண்ட் சஃபர் ஆகுதா? இன்னும் 4 வருஷத்துல உனக்கு ஏதோ நடக்க போகுது. அப்ப இந்த 4 வருஷமும் நீ அதை தான் தூக்கிட்டு போறியோ, இல்ல இந்த 4 வருஷம் நீ நிம்மதியா வாழணும்னு நீ நினைக்கிறியா? தூக்கிட்டு போயிட்டு பாறாங்கல்ல தூக்கிட்டு போயிட்டு சாக போற. பாறாங்கல்ல தூக்கிட்டு வந்த 10 வருஷமா, இன்னும் 4 வருஷத்தை பாறாங்கல்ல தூக்கிட்டே போய் சாக போற. So we are continuously suffering for 15 years. Past 10 years, future 5 years. You are suffering, going to suffer. You are the sufferer. You enjoy your suffering. நிறைய பேர் இன்னைக்கு கஷ்டத்தை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. 10 வருஷமா சுமைய தூக்கிட்டு வர, இன்னும் 5 வருஷம் தூக்க தான் போற. You don't look the present. Here, the altar, the presence of the Lord, the crucifix, the monsters, the Lord's mighty hand, we don't see. Don't carry yesterday, don't carry tomorrow. Enjoy today. The Lord is here within us. The Lord is speaking to us. The Jesus is with us. The Jesus is in me. The Jesus anoints me. The Jesus purifies me. The Jesus pours out His Holy Spirit upon me. தேவனாகிய கர்த்தர் என்னில் அனைத்தையும் ஊற்றுகிறார், அபிஷேகத்தை ஊற்றுகின்றார், ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறார், பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறார், டிவைன் பவரை ஊற்றுகிறார், இறை சக்தியை என்னில் ஊற்றுகின்றார். நான் முழுமையானவன், அறகுறையானவன் கிடையாது. கை போச்சுனா கால் போச்சுனா நீ உன்னை அறகுறைன்னு நினைச்சுக்கிற, ஃபெயிலியர் ஆயிட்டினா அறகுறைன்னு நினைச்சுக்கிற, புள்ள பறக்கலன்னா அறகுறைன்னு நினைச்சுக்கிற, நீ உனக்கு கிடைக்காத ஒரு பொருளை பத்தி நீ கவலைப்பட்டு அறகுறைன்னு நினைக்கிற, கிடைக்காத வேலையை பார்த்து நீ அறகுறைன்னு நினைக்கிற. You go into depression. My dear child, who are you? You are a divine. You are a pure and powerful divine energy within you. You should enjoy the divine power. The divine power makes you to work hard. The divine power strengthens you. The divine power enlightens you. The divine power heals you. அவரை உணரும் பொழுது பயங்கள் ஓடி போகும், பதட்டங்கள் ஓடி போகும். When you realize Him, the fear will run away, the stumbling blocks will run away, the obstacles will run away, the weakness will run away, the Satan will run away.
ரியலைஸ் காட்ஸ் பிரசன்ஸ். அதனால இன்னமும் தெய்வ பிள்ளைகளே, கசப்பான தண்ணீரை குடிக்காதே, கசப்பான தண்ணீரை குடிக்காதே. What I told you, try to practice. தொப்புளு நெஞ்சு, இதை உணர்ந்தவனாக ஆண்டவரை அங்க அந்த இடத்துல வச்சுக்கிட்டு நீ ஜெபி, அற்புதங்களை நீ காண்பாய். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று, சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரன் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரன் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்ற உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள் நம்முடைய திருச்சபையில. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் உடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை
மகிமை உரிதாகுக. God bless you all.